عندك ايس كريم؟ ஓகே. நாங்க மெல்லினமாக ஓதுகின்ற அமைப்புகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அது போகணும். வல்லினமாக ஓதுகின்ற இந்த பாடம் ஒரு புதிய பாடம். போன கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணாத பாடம். அப்படித்தானே? ம். ஓதுங்க சரியா. ட்ரை பண்ணி ஓதுங்க சரியா. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عسى الله أن يجعل بينكم وبين الذين عاديتم منهم مودة والله قدير عسى الله أن يجعل بينكم وبين الذين عاديتم منهم مودة والله قدير لقد كان لكم فيهم أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر ஆஹிர் தான் போகுது. இந்த வல்லினமா மெல்லினமா நீ பாடணும். மெல்லினம். மெல்லினம். அப்ப ஆஹிர் என்று வாடுறது சரியா? தப்பு. எப்படி வரணும்? சத்தம் போட்டு பேசுங்க. இப்படி வரணும். அப்பதான் எனக்கு கேட்கும். மெல்லினமா வரணும். அதான் நீ உச்சரிச்சு காட்டுங்க. மெல்லினமா எப்படி வரணும்? ஆஹிர் அதான் மெல்லினம். واليوم الآخر கேட்டாவோ ஆஹிர் அதான் மெல்லினம். அப்படியா? வேலை மெல்லினமா வரணும்னு சொல்றீங்க. ஆனா உங்களோட ஓதல்ல மெல்லினம் இல்லையே. ஆஹிர் ரெண்டா மெல்லினம் இல்லையே. واليوم الآخر எனக்கு எங்க ஆயிக்கணும் மெல்லினமா தெரியுது. மெல்லினமாக உச்சரிக்கிற நேரத்தில் அவங்களோட நாவு எங்கே இருக்க வேண்டும்? தொண்டையினுடைய ஆரம்ப பகுதி, இறுதி பகுதி, நடுப்பகுதி எங்க இருக்கணும்? ஃபர்ஸ்ட் பார்ட். வெஸ்ட் பார்ட்லயா? உங்களோட வெஸ்ட் பார்ட்ல இல்லையே. வெஸ்ட் பார்ட்ல ஆயிக்குது. உங்களோட சவுண்டா வரணும். விட சவுண்டா வரணும். விடையில தெளிவாயிக்கணும். உங்களோட சவுண்ட் எந்த இடத்துல இருந்து வருது? தொண்டையினுடைய ஆரம்ப பகுதியில இருந்து. அப்படியா? இல்ல, கடைசி பகுதியில. பின்னு கால இந்த பின்னுக்கே தொண்டையோட பின் பகுதியில இருந்து. அப்படியா? நாவினோட முன்பகுதியில. விளங்கல? நாவோட முன்பகுதியில உஸ்தாத். நான் கேட்டது நாவல்ல. நான் கேட்டது தொண்டையில எந்த பகுதியில. நாவு போயிட்டு தொண்டையில மேல படுமா விடாதா? உங்களோட நாவு தொண்டையில மேல் இதுல படுமா படாதா? என்ன விளங்குதா? கேள்வி கேட்கிறேன். என்ன கேட்கறது விளங்குதா? திருப்பியும் சொல்லுங்க உஸ்தாத். கேட்கல உஸ்தாத், திரும்பியும் சொல்லுங்க உஸ்தாத். உங்களோட நாவுக்கு தானே நாவு உங்களோட தொண்டையில மேல் பகுதியில ஒரு இடத்துலயும் படுதா? எங்க சரி படுதா? டச் ஆகுதா?
ரா என்று உச்சரிக்கிற நேரத்துல உங்களோட நாவு தொண்டையினுடைய மேற்பரப்பில் ஏதாவது ஒரு இடத்தில் படுகிறதா? அப்ப நான் போய் திருப்பி ரா படிக்கும் வழி இல்லை. ரா மறந்துட்டு ரா பெல ரால் ஃபர்ஸ்ட் பாடம் தெரியும். பார்ட் உஸ்தாத். ஃபர்ஸ்ட் பார்ட். பெஸ்ட் பார்ட் கேட்ட கேள்வி படுதா இல்லையா? பெஸ்ட் பார்ட் என்ன ஆன்சர் அது? எனக்கு விளங்குது இல்ல. படு படுது. படு படுதான் பெஸ்ட் கேள்விக்கான ஆன்சர் படுது. தொண்டையில பெஸ்ட் பார்ட்ல படுது அப்படியா? ஆமா. இரண்டாவது கேள்வி, உங்களோட நாவினுடைய இந்த முன்னால் இருக்கிற இந்த ஓரப்பகுதி படுதா, நாவினுடைய முன்னால் இருக்கிற அந்த மேல் பகுதி படுதா? எது படுது? மெல்லினமாக உச்சரிக்கும் நேரத்தில் எது படணும்? தெரியாது அப்படியா? மறந்தாச்சு. இப்ப திருப்பி ரா போயிட்டு படிக்கணும், அப்பதான் ஞாபகம் வரும். பாத்தீங்களா எங்க வச்சு புடிச்சுக்கிறீங்க, மாட்டிக்கிறீங்க. அல்லாஹுடைய லாம்ட சட்டம் இறுதியான சட்டத்துல வந்து மாட்டிக்கிறீங்க. முதலாவது படிச்ச சட்டம் மறந்துட்டு, முதலாவது படிச்சு பிராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்த சட்டத்துல மெயின் பாயிண்ட மறந்துட்டீங்க. மறந்து தானே? சவுண்ட காணும். என்னது உஸ்தாத்? விளங்குது இல்லையா பேசுறது? என்ன பிரச்சனை? சவுண்ட் கேக்குது இல்லையா? பிரேக் ஆகி கேக்குது உஸ்தாத். அப்ப நீங்க லீவ் ஆயிட்டு வைனா உங்களோட சவுண்ட்ல பிரச்சனை. உஸ்தாத் கேக்குதா உஸ்தாத்? எனக்கு கேக்குது நீங்க பேசுறது. அவங்களுக்கு தான் பிரச்சனை, நான் பேசுறது. அவங்களோட தான் பிரச்சனை. நான் பேசுறது கேக்குதா? கேக்குது உஸ்தாத். என்ன கேள்வி கேட்டேன்? ராவுடைய எந்த பகுதி வந்து ஆஹ் தொண்டையில ஓடும்? தொண்டையில ஃபர்ஸ்ட்டுக்கு படுறது எந்த பகுதி? விட வரலனும் தெரியா? தெரியாது அப்படியா? நீங்க செகண்ட் ஆப்ஷன் சொன்னீங்களா உஸ்தாத்? அது உஸ்தாத். செகண்ட் ஆப்ஷனா? அது செகண்ட் ஆப்ஷன் என்னது? நாவுடைய டிப் இல்ல, டிப்புக்கு முன்னாடி உஸ்தாத். நாவுடைய மேல் பகுதி. அப்ப அப்பன்னா நீங்க ஓதுறதுலாம் விஷயம் சரியா வந்துன்னா உங்களோட ஓதல் பிழை. ஓதல்ல இன்னும் நீங்க பிராக்டிஸ் பண்ண வேண்டிய இப்ப ராட கான்செப்ட், ராட மெல்லம் என்ற பகுதி நிறைய பிராக்டிஸ் பண்ண வேண்டிய. திருப்பி ஓதுங்க ரெண்டாவது. لقد كان لكم فيهم أسوة حسنة لمن كان يرجو الله அல்லாஹ்வுடைய லாம்ல எத்தனை الله செகண்ட் நிப்பாட்டணும்? அல்லாஹ்வுடைய லாம்ல நிப்பாட்டுறீங்க, எத்தனை செகண்ட் நிப்பாட்டணும்? அதுவும் மறந்து. இப்ப சவுண்ட் டிஸ்டர்க் ஆகுது அப்படியா? இல்ல உஸ்தாத். கேள்வி கேட்டு அடுத்த செகண்ட்ஸ் ஆன்சர் வரலன்ற அர்த்தம் உங்களுக்கு ஆன்சர் தெரியாது. நீ லேட் ஆகி சரியா சொன்னாலும் அது பிள்ளைதான், தவறுதான். கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டு 1 செகண்ட்ஸ்ல உங்களோட ஆன்சர் வரல என்றால் உங்களுக்கு ஆன்சர் தெரியாது, அல்லது நீங்க சொல்ற ஆன்சர் ராங், டவுட். அதான் அது பதில். நான் கேட்டு ஒரு நிமிஷம் இல்ல 10 செகண்ட் ஆயிடும்.
அல்லாஹ்வுடைய லாம்ல நிறுத்தினீங்க என்றால் எத்தனை செகண்ட் இனி நிப்பாட்டணும்? டைம் முடிஞ்சு. பதில் வரல, தெரியாது. அப்படிதானே? ம். ஜாசியா என்ன செய்தி? ரெண்டுக்கும் பேசுறது கேக்குது இல்ல, சவுண்ட் கிளியர் இல்ல. ரெண்டு அப்படியா? மேல நீட்டி கேக்குறது புரியுது இல்ல. 2 செகண்ட்க்கு மேல நீட்டி நிறுத்தணும். ராங் ஆன்சர், ராங் ஆன்சர்ஸ், ராங். எத்தனையோ டைம் உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் ரிப்பீட் பண்ணப்பட்டுட்டு, எத்தனையோ டைம் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணப்பட்டுட்டு. ரிப்பீட் பண்ணியாச்சு, ரிப்பீட் பண்ணியாச்சு. மூணாவது பாவம். ரெண்டு பேருக்கு தான் ரெண்டாவதுல. அன்றைக்கு உங்களுக்கு புதிய பாடம் போதையெல்லாம் அந்த பாடத்துல இன்னும் ரிப்பீட்டேஷன் செய்ய வேண்டிய உங்களுக்கு இந்த பாடத்தை ரிப்பீட் ஒரு பதிலை தந்து போட்டு தான் செய்வாங்க. மூணாவது பாவம். ولا تكونوا كالذين نسوا الله فأنساهم أنفسهم أولئك هم الفاسقون. திருப்பி வருங்க. ولا تكونوا كالذين نسوا الله فأنساهم أنفسهم أولئك هم الفاسقون. இல்லாது. என்னது உஸ்தாத்? Fourth one. له ملك السماوات والأرض وإلى الله ترجع الأمور. திருப்பி வருங்க. له ملك السماوات والأرض وإلى الله ترجع الأمور. முக்கியமான ரெண்டு கேள்வி. ஒன்று அல்லாஹ்வுடைய லாம்ல வசனத்துல நிப்பாட்ட நேரம் எத்தனை செகண்ட் எப்படி நீட்டி நிப்பாட்டணும் என்ற விஷயம். என்று மெல்லினத்துக்கு மாத்துறது எப்படி, மெல்லினமான ராட கென்செப்ட பேசிட்டு படிச்சு பார்த்து தேடணும். மெல்லினமாக ராவ ஓத வேண்டிய ஸ்லைடி நிறைய நான் விளங்கப்படுத்தினேன். அதுல ஏதாவது ஒரு ஸ்லைட ஸ்கிரீன்ஷாட் எனக்கு அனுப்பி அந்த ஸ்லைட்ல இருக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் ஒவ்வொரு வாய்ஸ் நோட்டும் எனக்கு ஓதி அனுப்பிக்கணும். நல்லா கேட்டுக்கிறோம். ராட மெல்லினம் பற்றிய பாடத்துல போய்த்து ஒரு ஸ்லைட நீங்க தேடி எடுத்து ஸ்லைட் ஃபுல்லா வைக்கிற வசனம் அப்படிக்கு தானே, அந்த ஸ்லைட் அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு அதை வாட்ஸ்அப்ல அனுப்பணும். அந்த ஒவ்வொரு வசனத்தையும் ஒவ்வொரு வாய்ஸ் ரெக்கார்ட்ல ஓதி அனுப்பணும். இந்த வசனங்கள்ல தரப்படுகின்ற வேலையையும் திருப்பி செய்யணும். அல்லாஹுடைய லாம்ல எத்தனை செகண்ட் நீட்டுறது என்ற அந்த பிரச்சனைய அழகான முறையில போயிட்டு தேடி பார்த்து பதில் எடுத்துட்டு வரணும். இவ்வளவு வேலையும் செய்யணும். வேலையும் வேலையெல்லாம் நல்லா